பொங்கல் பரிசு தொகுப்புகளுக்காக வீடுகளுக்கு சென்று ஆம், டோக்கன் வழங்கும் பணி தீவிரம். 9ஆம் தேதி முதல் பொருட்கள் விநியோகம் தொடக்கம். உங்களுக்கு ஒரு கதை தெரியாது. நேற்று ஒருத்தர் மட்டும் அது ரேஷன் கார்டுலேருந்து டோக்கன் கொடுக்குறேன்னு வந்தார். நல்ல வேலை மண்டே ஒடிச்சிட்டு இருப்பான்னா புரிஞ்சுங்க அது யாரா இருக்குன்னு ஒட்டான். ஏயா இந்த 1000 ரூபா துட்டு போன வருஷம் ஏதோ நக்கறதுக்கு கொடுத்தீங்க. இப்போ யாரை சப்பறதுக்குன்னு தெரியல ரூபாயை எடுத்துக்கினீங்க. 1000 ரூபாய் இல்லாமல் எதுக்குடா டோக்கனு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை தப்பிச்சு ஓட்டான். டோக்கன்லாம் வாங்கலை. அவன் என்ன யார்? இந்தா இவனுக்கு சொந்தமானவன் அப்படியே ஓடிச்சிட்டு இருப்பான். எம்னாட்டி இப்படின்னா ரயிலில் சமுதாதிக்கிறவன் ரயில்வே ட்ராக்கில் கத்தி தீட்டுறவன் பொண்டாட்டியில் என்ன பண்ணுவானோ. சரி, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு திமுக இனிமேல் இந்த ஜென்மம் 1000 ஜென்மானாலும் திமுக ஆட்சிக்கு வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. இருவாள்ன்ட்டான். போங்கடா. எனக்கு எப்பவுமே இந்தியா மீது ஒரு கோபம் உண்டு. ஒன்றும் இல்லைங்க, அது சின்ன வயசுலேயே பதிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லை, நம்ம காமராஜர் காரில் போகிறாரு. அங்கே ஒரு பையன் மாடு மேய்ச்சினுக்குது. இவர் கேட்குறாரு, ஏடா அதான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன், ஸ்கூலுக்கு போகாமல் மாடு மேய்கிறியா அப்படின்னா, சரி யார் பேடுவா அப்படின்னு கேட்குது அந்த நாதாரி. ஸோ அந்த மாதிரி இந்த இந்தியாவில் இருக்கிற நாதாரி எந்த நாதாரியும் படிக்க மாட்டேங்குதே, அறிவே இல்லையே, எல்லாம் முட்டா பூ இருக்குதே அப்படி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கோபம். அதெல்லாம் விட ரொம்ப கோபம் இந்த கட்சிக்காரனுங்க மேலே அவ்வளோ கோபம். அதெல்லாம் விட இன்னும் பயங்கரமான கோபம் சீனாவில் ஒரு பயங்கரமான கொரோனா விட அதிபயங்கரமான ஒரு வைரஸ் 7500 பேரை தாக்கி அதில் 750 பேர் செத்துட்டான். இந்த பேப்பரில் அதோட நியூஸ் கூட இல்லை. அதாவது ஃபாரினில் தூக்கி போகிற குப்பையெல்லாம் இருக்குது இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தூக்கி போட்டதை இப்போ எடுத்துகிட்டு வந்து வச்சு நக்குன்னு சப்புன்னு இவனுங்க திருட்டுன்னா. இங்கே சாவுங்கடா நீங்களாம் சாகணும். அதில் திமுககார உடனே சாகணும். மை டியர் போர்டுவல் பீப்பிள்ஸ், இப்போ ட்ரம்ப் இன்னும் 2-3 நாளில் பதவியில் உட்காந்துருவார். நான் என்ன பற்றி சொல்ல போகிறேன்றது மட்டும் நல்லா தெளிவாக கேட்டுங்க. ஓகேவா? இப்போது ஜீசஸ் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்கிறார். யார்? ட்ரம்ப் சொல்கிறார். 4 தடவை இப்போ அந்த டெஸ்லா கார் வச்சதில் தட் இஸ் 4வது முறை. நாஸ்டாமஸ் பாம்பா வாங்க எல்லாம் ட்ரம்ப்புக்கு கெட்ட நேரம் அப்படி தான் அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஏதோ ஒன்று சொல்லப்பட்டோம். இவர் இயேசுநாதர் என்னை காப்பாற்றினார்னு சொல்கிறார். நான் கேட்டேன், இயேசுநாதருக்கு புரியாத ஒரு விஷயம் ஒன்று உண்டு. அவர் என் தகப்பன் வாழும் இடத்தில் வியாபாரமாடா பண்ணுறீங்கன்னு சவுக்கை எடுத்து சர்ச்சு அடிச்சு நொறுகிறார். கோமே இல்லாத ஒரு அமைதியான மனிதன் கோயிலை வியாபார ஸ்தலமாக மாக்கன்ல அடிக்கிறாரு. அவர் அதே மாதிரி சொல்கிறாரு, ஆமாம் உனக்கு தேவையானது என்ன, டெய்லி பிரெட், கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் துணி, கொஞ்சம் தூங்க. அவர் நான் வனாந்திரமாக தானே சுற்றினார். அவர் எந்த ஸ்டார் ஹோட்டலில் தங்கினார், எந்த டெஸ்லா காரில் போனார் இயேசுநாதர். இவர் ஹோட்டல் பார்த்தியா எவ்வளோ பெரிய ஹோட்டல். அவர் டெய்லி சோறு துண்ணா போதும், தூங்கினா போதுன்றார். இவ்வளோ பெரிய ஹோட்டலை கட்டி வச்சுக்கிட்டு என்ன அவங்க அக்கிரமா. சரி சீக்கிரமாக செத்து ஒழிங்க, சுத்தமாகட்டும் நாடு. தாத்தா நீ நல்லவரா கெட்டவரா? ஓ நாலு பேருக்கு நல்லது செய்யணும், நான் எது செய்யணும் தப்பு இல்லை. எங்கேயா போனார் இவர்? எங்கே போனார்? பாவம், அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு. ஆமாம். அப்புறம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட சேர்ந்தால் அவரும் கெட்டு தான் போனோம். கூட சேர்ந்தாரு, கெட்டு போயிட்டார். பாவம் குஷ்பு பரவாயில்ல, ஒரு நடிகை அந்த பெண்ணுக்காக. அது கூட அது தமிழ் பெண்ணான்னு தெரில. தமிழ் பெண்கள் எவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க, நடிகர்கள் நேரத்துக்கெல்லாம் குரல் கொடுத்தாங்க, ஒருத்தவனும் குரல் கொடுக்கலையாப்பா. நான் நினச்சேன் இந்த தமிழ் இருக்கான் பார்த்தியா, அவருக்கு அந்த காலத்துலேருந்தே அறிவு இல்லை நினச்சேன். அது கரெக்டாக உண்மையாகுதுப்பா. இந்த காலங்களில் 1000 ஜென்மம் வந்தாலும் அறிவு வராது, படிக்க மாட்டான். போகிறம்போக்கு ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு, கத்தி எடுத்துகிட்டு போய் எல்லாரையும் வெட்டி சாப்பிட்டியா, அதை விட்டுட்டு. சில்ட்ரன்ஸ், இது உங்களுக்கு உண்டான பதிவு, ஓகேவா? போயிட்டு உங்கள் தாத்தாவை பாட்டியை நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா கேட்காதீங்க. அவங்க எப்போவுமே நல்லவங்க தான். உன் அப்பனையும் வாத்தாலையும் போய் கேளு, நீ நல்லவனா கெட்டவனா? அவங்க கெட்டவங்க தான். உங்கள் தாத்தா உழைச்சி ஏறு ஓட்டி எவ்வளோ விவசாயம்லாம் பண்ணி வச்சுருந்த லேண்டை உங்கள் அப்பனும் ஆத்தாலும் விற்றுட்டாங்க.
அதை நீ கண்ணா முன்னான்னு குடி குட்டி தண்ணி பொண்ணுன்னு நாசம் பண்ணுறவனை உன் தாத்தாவை நீ படிக்கிறதுக்காக உன் அப்பன் படிக்கிறதுக்காக விவசாயம் பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சான். அவனை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சிட்டான் உங்கள் அப்பன். இப்போ உங்கள் அப்பா அவர் சொத்தெல்லாம் ஆட்ட போட்டதை இப்போ நீ அழிச்சின்னு இருக்கிற. இதுதான் சரித்திரம், ரைட்டா? ஸோ ஏழை மக்கள் சில்ட்ரன் உங்கள் அப்பா உனக்காக வச்சுருக்கிறது என்ன தெரியுமா? ரோடு, அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் பஸ் ஸ்டாண்டு. இதை தான் உங்கள் அப்பா உனக்கு வச்சுருக்கான். எல்லா பணத்தையும் அரசியல்வாதிங்க வரின்ற பேரில் மக்கள் படிக்காத பசங்க நாய்ங்க அப்போல்லாம் சுருக்கு பையில் பணத்தை சேர்த்தான், தலகாண்டியில் பணத்தை சேர்த்தான். இப்போ பேங்க்குன்னு ஒரு திருட்டு ராஸ்கல் வந்துட்டான், அதில் சேர்க்குறான். அதனால தான் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் கைது, அப்புறம் ஸ்கேமிங் கீமிங் எல்லாம் ஒழுங்காக. நீ நல்ல பிள்ளையாக இருக்கணுன்னா முதல்ல உங்கள் அப்பனையும் ஆத்தாளியும் நல்லவனா கெட்டவனான்னு கேளு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. புரியுதா? புரியலையா சில்ட்ரன்? இன்றைக்கு சமூகம், ஆமாம், இன்றைய சமூகம் சரி, இன்றைய சமூகம், இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் மொத்தமும் காலியாக போகுது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீ சேர்த்து வச்சுருக்கிற பணத்தெல்லாம் நான் தின்ன போறியா, இல்லை தூக்கி ரோட்டில் போக போறியா? இப்போ சீனாவில் மிகப்பெரிய கொரோனாவோட மிகப்பெரிய ஒரு வைரஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அது எவ்வளோ அவன் சொல்ல மாட்டான். சீனாக்காரன் எப்போவுமே தான் ஒரு விஷயத்தை அது ஒரு இரும்பு துறை. அவன் ஊரில் 4 நெட் இருக்குது, இங்கே 4000 நெட் சர்வீஸ் இருக்குது. இங்கே பொறுத்த வரைக்கும் எதையுமே மக்களை பீதி பண்ணக்கூடாது, இருக்கிற வரைக்கும் சொராண்டணும். நான் சொல்கிறானே செவ்வாயில் உனக்கு ஊழ் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் போய் எதுவுமே இங்கே நிலைக்க போகுது இல்லை, எல்லாமே அழிய போகுது. ஸோ ஜாக்கிரதையாக சில்ட்ரன்ஸுக்கு நம்பி தான் இயற்கை இன்னும் சில்ட்ரன்ஸ்குள்ள சொல்ல இயற்கை இந்த உலகம் அழிக்காமல் இருக்குது. அப்படி இன்னும் உலகத்தில் டெய்லி லட்சக்கணக்கான செத்துக்குன்னு தான் இருக்கான். ஸோ ஜாக்கிரதையாக இரு சில்ட்ரன், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா உலகம் இன்னும் நம்பி இருக்குது, நீ தான் அதை தோளில் சுமக்க போகிற. திருட்டு பசங்களை அழிக்கிறதுக்கு என்னென்ன வகையான விதைகள் இருக்கிறது, இந்த ஸ்கேமிங் கீமிங் பேங்க் கீங்க்கு காசு கீசு சேர்க்கறதுல நீ கவனம் செலுத்துனா கண்டிப்பாக நீ இந்த கூட்டத்தோட உலக அழிவில் நீயும். ஆமாம், நீங்கள் நிறைய குழந்தைங்க சாப்பிட்றாங்க. என்ன பாவம் பண்ணுது ஒரு குழந்தை ஒரு தாயின் வயிற்றில் சாகிறதுக்கு காரணம்? பெற்றவர்கள் பண்ண பாவம் பிள்ளைகளை சேரும். அதான் அவன் பெற்றதுங்க பண்ண பாவம் வயிற்றில் கர்ப்பப்பையிலே கருவாக இருக்கும்போதே அது இறந்து போகிறது. அதுக்கு மெயின் காரணம் அப்பா அம்மா தான். நாளைக்கு இன்றைக்கி நீ வளர்ந்து கல்யாணம் பண்ணி குழந்தைங்க இனிமேல் இந்த காலத்தில், இதுக்கப்புறம் வர காலத்தில் கல்யாணம் அதுக்கு இது பெண் சேர்க்கை அதுக்கு இது எதுவுமே இல்லை. செக்ஸ் மட்டும் இருக்கும். செக்ஸ் மட்டும்தான் உண்மை, செக்ஸ் மட்டும்தான் கடவுள், செக்ஸ் மட்டும்தான். அதுக்காக தான் இந்த உலகம் இன்னும் இயங்கி கொண்டு இருக்கிறது. எல்லா ஜீவராசிகளும் இனவர்த்தி செய்கிறது. தாவரம் கௌரம் மனுஷன் மிருகம் எல்லாமே செக்ஸை நம்பி தான் வாழுது. அதுக்கு தான் அந்த இயற்கை அவங்களுக்கு துணையாக இருந்தது. எப்போ மனுஷன் அந்த இயற்கையை அழித்தானோ, காடு மேடு பள்ளங்கள் மலை பாக்கு பள்ளத்தாக்கு அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் மனிதனுடைய குட்டும் செயல்கள் ரொம்ப அதிகமாகிட்டதுனால இயற்கை இப்போ ரொம்ப கோபமாக இருக்குது, இந்த உலகத்தை அழிக்கும். ஆனால் நல்ல பிள்ளைகளை இது விட்டுடும். 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய என் செல்ல பிள்ளைகள் என்றைக்குமே செல்ல பிள்ளைகள் தான், நல்ல பிள்ளைகள் தான், உத்தம பிள்ளைகள் தான். உங்களுக்கு ஒன்றும் ஆபத்து வராது, மற்றவங்களுக்கு பயங்கரமான ஆபத்து வரும், நீங்கள் கண்டுக்காதீங்க.